அனிதா, சொல்லு அனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அடியே, நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க? அத்தா ரூம்லையா, ஓ ரூம்லையா? என்னடி, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். கேட்குற கேள்விக்கு பதிலே காணோம். எங்க இருக்க? ஓ ரூம்ல இருக்கியா, அத்தா ரூம்ல இருக்கியா? இது என்ன கேள்வி அனிதா? நான் என் ரூம்ல தான் இருக்கிறேன். அதை சொல்றதுக்கு இம்புட்டு நேரமா? வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அத்தா இருக்காரு, அத்தை இருக்காங்க, அப்புறம் நான் இருக்கேன். சரி சரி. ஏய், உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அவரு உன் ரூம் பக்கம் வந்தா ஒழுங்கா வேலைக்கு போக சொல்லு. அதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து நான் இல்லையேனே உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்காம. அனிதா, நான் வேணா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடட்டா? ஐயோடா, இவ பேசாட்டி கிளம்பி அம்மா வீட்டுக்கு போனா அங்கே இருக்கிறவங்களாம் உடனே என்ன குறை சொல்லணும், அப்படித்தானே? இல்லை அனிதா, நீ அங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு தோணுது. அதுக்காக தான் கேட்குறேன். அடியே, சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு, அதான் மனசுக்குள்ளே எதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டேன். பார்த்து பக்குவமாக நடந்துக்க. அவர் ரூம் பக்கம்லாம் ஒன்றும் நீ போக வேண்டாம். சாப்பாடு வைக்கணும்னா அத்தை கொண்டு கொடுக்கும். புரிஞ்சிச்சுல்ல சொல்கிறது? சரி அனிதா. சரி சரி, வை வை. தினம் காலையில் 8 மணிக்கு நான் ஃபோனை போடுவேன். ஒழுங்கா ஃபோனை எடு. ஃபோனை எடுக்கலை, நான் அங்கே வந்து நிற்பேன். புரிஞ்சிச்சா? சரி அனிதா. புரிஞ்சிச்சுன்னா என்ன என் காதில் வச்சிருக்க? வை ஃபோனை. என்னத்தா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? என்னடி சொன்னா? என்ன சொன்னாவா? அங்க போனாலும் அவ சந்தேக புத்தி தீராதுன்னு. ஒரு இடத்துக்கு போனா நிம்மதியே இருக்க மாட்டா என்ன? பின்ன என்னத்துக்கு அங்க போகணும்? என்னைய சந்தேகப்படுறாளா? இல்லத்தா, அப்படிலாம் எதுவும் சொல்லல. வாயமுட ஐஸ்வர்யா, சும்மா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டே இருக்காத. அதனாலதான் அவளுக்கு ஓவரா திமிராயிருது. என்ன சொன்னாவா? என்ன சொன்னான்னு சொல்ல போறியா இல்லையா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, நான் உங்க ரூம்ல இருக்கனா இல்லை என் ரூம்ல இருக்கனான்னு கேட்டா, வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டா, அதான் அத்தானுக்கு நீ ஒன்றும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம், அத்தை கொடுத்துக்குவாங்க. நான் தினம் காலையில் 8 மணிக்கு ஃபோன் அடிப்பேன், ஃபோனை எடுத்து பேசுன்னு சொன்னான். வேற ஒன்றும் சொல்லலத்தான். சி, அவ திருந்தவே மாட்டான்னு நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஏன் பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு இவகிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுமா? என்னடி அப்படியே தலையை குனிஞ்சுக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்னாச்சுல? என்னத்துக்கு ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்க? ஏய், அவ என்ன பண்ணினா? இல்லத்த, அத்தான் என்ன எதுவும் சொல்லல. சும்மா அனிதா ஃபோன் பண்ணியிருந்தா, அதான், வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு வேற வேலையே இல்லை. அங்க இருந்து போன போட்டுக்கிட்டு உங்ககிட்ட விசாரிக்காளோ? ராத்திரி தான் எனக்கு போன போட்டா, என்ன பண்ணுதியே, ஏது பண்ணுதியே, எங்க இருக்கியே, ஏதா இருக்கியன்னு. இப்போ உனக்கு போன போட்டு விசாரிக்கலாக்கும். மகாராணி என்னத்துக்கு அங்க போனோம்? புருஷனையும் முந்தானையில கட்டிக்கிட்டே இழுத்துட்டு போக வேண்டியதானே? அப்போ நீ யாரு? நீனும் இவனுக்கு பொண்டாட்டி தானே? அத்தை, எங்க கிளம்பிட்டீங்க? எங்க பெட்டியை தூக்கிட்டு போறீங்க? அத்தை, எங்க போறீங்க? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். அவ உடம்பு சரியில்லாம கிடக்கலாம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மனசு கேட்க மாட்டுக்கு, அதான் கிளம்பிட்டேன். அத்தை, வேற வேணையே வேண்டாம். அனிதாக்கு என்னாலெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நானும் உங்க கூட வரேன். அப்போ எனக்கு யாரு சோறு பொங்கி கொடுக்கறது? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கட்டா? ஏன் தான் இப்படி பேசுறீங்க? சும்மாவே அவ அங்க இருந்து போனை போட்டு கேட்டுட்டு இருக்கா, எங்க இருக்கு, ஏதா இருக்குன்னு. நீங்க வேற இப்படி எது சொல்லாதீங்க. நாம 2 பேரும் தனியா இருந்தா நல்லா இருக்காது. ஏண்டி நல்லா இருக்காது? ஏன் நல்லா இருக்காது? நீ என் பொண்டாட்டி தானே, நீ இங்கே தான் இருக்கணும். நான் சொல்றேன், நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா போய் உட்காரு. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதீங்க தான். இது உங்களுக்கு நல்லது கிடையாது. அத்தா, அனிதா நேத்து தான் இந்த வீட்ல இருந்து அங்க போயிருக்கா. நீங்க பெசாட்டி அத்தைய ஊருக்கு அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் தனியா இருந்தோம்னா வேற வேணையே வேண்டாம். நமக்குள்ள எதுவும் இல்லைனாலும் அவ சும்மாவே ஆடுவா. உங்களுக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க? ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். அப்போ எல்லா பிளானும் நீங்க 2 பேரும் பேசிதான் எடுத்திருக்கீங்க இல்ல? நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, இதுல உன் அம்மாவும் அப்பாவும் கூட்டணி தான். இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா அவன் கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளைய பெத்துக்கிற வழிய பாரு. இல்ல நாங்க 3 பேர் என்ன, என் மகனோட சேர்ந்து 4 பேரும் நாண்டுகிட்டு உத்தரத்துல தொங்க போறோம். என்னத்த இது? தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுற எதுவும் சரி கிடையாது. உங்க எல்லாருடைய மனசுக்கு தக்கன நான் ஆடவும் முடியாது. எனக்கு அனிதா தான் முக்கியம். ஏய், நான் இல்லாம அந்த அனிதா எங்க இருந்து வந்தா? அத்தா, தேவையில்லாம இப்படி நடந்துக்காதீங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. வாய மூடு. இன்னொரு தடவை அவளை பத்தி இந்த வீட்டுல பேசுன,
அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம், அவ வாழ்க்கையும் முக்கியம். என் அத்தை அன்னைக்கு என் காலில் விழுந்து அழுது. அதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நானே ஆக்சிடென்ட்ல நடு ரோட்ல செத்து கிடந்தா நீ மட்டும் தனியா அனாதை மாதிரி நிப்ப. அதை என் அத்தை சொன்ன பிறகுதான் எனக்கே புரிஞ்சிச்சு. நல்லா யோசிச்சுக்கோ. இன்னொரு தர அனிதா அனிதான்னு பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. அவ கடைசி வரைக்கும் அவ குழந்தையோட நிப்பா. ஆனா நீ தனிமரமா நிப்ப. இது தேவையா? அம்மா நீ கிளம்பு, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய் அழாதடி, உன்னை இப்படி பார்க்க முடியல. உன்னை அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? எனக்கு உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஐசு சொன்னா புரிஞ்சுக்கோடி. முடியாதுதான், என்னால அனிதாக்கு துரோகம் பண்ண முடியாது. எனக்கு அனிதா தான் முக்கியம். அப்போ நான் செத்தா பரவாயில்ல, போய் விஷத்தை வாங்கிட்டு வரேன். நாம 2 பேரும் குடிச்சிட்டு சாவோம். இல்லைனா நான் மட்டும் சாவுறேன். எனக்கு பிறக்க போற குழந்தை அனாதையா இருக்கட்டும், போதுமா? ஏன் தான் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீ டார்ச்சர் பண்ணாதீங்க தான். நீ சந்தோஷமா இருடி. உன் பிடிவாதத்தை என்னால மாத்த முடியாது. உன்னை வலுக்கட்டாயப்படுத்தவும் என்னால முடியாது. நீ எது சரின்னு நினைக்கிறியோ அதை செய். நான் செத்த பிறகு நீ நிம்மதியா இருப்பல்ல, அது போதும் எனக்கு. நான் வாரேன். அத்தா நில்லுங்க தான். ஏன் இப்படி என்னைய சித்திரவதை பண்றீங்க? எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க. நல்லா யோசி. நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். கண்டிப்பா அனிதா குழந்தைய மாதிரி நீயும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும். அதை விட்டா வேற வழி கிடையாது. நான் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடு. புரிஞ்சிச்சா? சே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான். என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. ஏன் தான் இப்படி என்னைய டார்ச்சர் பண்ணுதோ? சூப்பர். ஏமா என்னம்மா டிவியை எந்த நேரமும் பார்த்து பல்ல பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துருக்க? எதி வா, நீயும் வந்து உட்காந்து பாரு, நல்லா இருக்குல்ல? ஆமா, ஒரு வேலையை செய்யாம 4 பூரா உட்காந்து டிவியை பார்த்தா நல்லா தான் இருக்கும். வேலையை எவன் செய்யறான்? அங்க பாத்திரத்தை குமிச்சு பட்டிருக்கிய, கழுவுறதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து கிக்கி பிக்கின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு மாமியா எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கா. வேலை செய்ய சொன்னா என்னத்தையாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி அது போகட்டும், உன் புருஷக்காரனுக்கு போன போட்டியா? ஏன் அவருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா காலையிலே தேடி வந்திருப்பார்ல, இன்னும் வரல. எப்பதான் வாராருன்னு நானும் பாக்குறேன். அடியே, நீ இல்லாத சந்தர்ப்பத்துல 2 பேரும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு ஒரே அடியா ஒன்னா ஒரு ரூம்ல உட்கார்ந்துட போறாங்க. வாய மூடுமா, அதுக்கு மேல பேச முடியல. அப்போ வாய மூடிட்டு இரு. எனக்கு என் புருஷனை பத்தியும் தெரியும், அவளை பத்தியும் தெரியும். காலையிலே அவளுக்கு போன போட்டு பேசினேன். அவ ரூம்ல தான் இருக்கேன்னு சொன்னா. எங்க மாமியார் அங்க தானே இருக்கு. ஆமாடி, என்னைய குத்தம் சொல்லு. உன் மாமியாக்காரியே நீ ஒரு பிள்ளை பெத்தா அவ ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டோன்னு சொன்னாலும் சொல்லுவா. அப்படி மட்டும் யாராவது சொல்லட்டும், அவ்வளவு வேறையும் தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. இந்த அனிதா மட்டும்தான் அந்த ஆளுக்கு பொண்டாட்டி, அவ கிடையாது. அவ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டும், அம்பட்டு தான். அதுக்கு மேல குழந்தை பெத்தா அவளும் இருக்க மாட்டா, அவ பிள்ளையும் இருக்காது. என்னடி அவட்ட உருகி உருகி பேசுன? அதெல்லாம் என்னாச்சு? என்னமோ அவட்ட உருகி உருகி பேசுனப்ப என்னமோ 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருந்தீங்க. இப்ப இப்படி பேசுற? அது எனக்கு எதிரா வராத வரைக்கும் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு, எனக்கு எதிரா ஐஸ்வர்யா இல்ல வேற எவ நடந்துக்கிட்டாலும் அவ இருக்க மாட்டா. அடியே, எதுவும் நடக்கிறது நம்ம கையிலேயே இருக்கு. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல விட்டுட்டு வந்திருக்க. ஏதாவது ஒண்ணுனா என்ன செய்ய முடியும்? அவளும் பொண்டாட்டி தானே. வாய மூடு. பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போடுவேன். அவ பொண்டாட்டியா இருக்கலாம், ஏதுனாலும் என்ன அந்த ஆளு கெட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்போ அந்த ஆளுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி, என் குழந்தை மட்டும்தான் வாரிசு. அதுக்கு மேல அந்த ஆள் ஏதாவது நினைச்சாரு, அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். அதையும் பார்ப்போம், யார் கையில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும். சி, வாய மூடுமா. பெத்த மவளுக்கு எதிராவே பேசிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. அங்க பாத்திரம் அம்பிட்டு கிடக்கு, பாத்திரத்தை கழுவிட்டு போய் சோறாக்கு. ஆமாண்டி, ஆனா உன எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்க. நான் யாரை போய் சொல்லன்னு தெரியல. என்ன இந்த ஐஸ்வர்யா காலையில போன் பண்ண சொன்னேன், பண்ணவே இல்லை. வீட்டுல போய் பார்த்தா ஆளை காணும். சரி என் மாமியாவது இருக்குன்னு பார்த்தா அதையும் ஆளை காணும். எங்க குடும்பத்தோட போயிட்டாவோ? என்ன அனிதா இப்படி தெரு வழியா புலம்பிக்கிட்டு வர?
ஐயோ அக்கா, வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் மாமியா வீட்ல இல்ல. ஐஸ்வர்யா இருப்பான்னு பார்த்தா அவளும் இல்ல. எல்லாரும் குடும்பத்தோட எங்க போனாவோ? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்காவளே. அதான் அப்படி புலம்பிக்கிட்டு வரேன். உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? என்னக்கா, நான் கேக்குறேன், நீ தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிற. எதுக்கு வம்புனுதான் தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறேன்? என் வாய் சும்மையும் கிடக்காது. நான் சொன்னேன்னா என்கிட்ட பிடிச்சி கத்துவேன். எனக்கு அவளை பத்தியும் தெரியும், என் புருஷனை பத்தியும் தெரியும். இது எதுக்கு தேவையா? பத்தியா, என்கிட்டே மறைக்கணும்னு நினைக்கிறியே, இது என்ன புத்தி? முதல்ல என்ன எதுன்னு சொல்லு. நான் ஏசுறதெல்லாம் இருக்கட்டும். நான் ஏதாவது சொன்னா நீ ஏசுவ. என் ஐஸ்வர்யா மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. அதுக்கு தான் யோசனையா இருக்கு. என்னக்கா, நீ பேசுறத பார்த்தா எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது. முதல்ல என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. 1 மணி நேரம் முன்னாடி இங்கதான் வடை வாங்க போனேன். காலையில கஞ்சி குடிக்கிறதுக்கு வடை வேணும். சரி, ஒண்ணு இல்லையே, வாங்க போவோமேன்னு பார்த்தேன். அந்த டீ கடைக்கு முன்னாடி உன் புருஷனும் அந்த ஐஸ்வர்யாவும் அவன் இடுப்புல கை போட்டுக்கிட்டு போறது என்ன, தோல்ல கை போட்டுக்கிட்டு போறது என்ன, பின்னாடி தலையில மல்லிகை பூ வச்சுக்கிட்டு போறது என்ன. இதுக்கு முன்னாடி இவளை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. கெக்கப்புக்கன்னு என்னத்தையோ சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு போனாவோ. என்னடா நம்ம பாக்குறமேன்னு கூட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல அவளுக்கு. நான் என்னதான் சொல்ல, அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு மனசு துடிச்சுது. நீ வேற கேட்டா இந்த நேரம் எப்படி எடுத்துக்குவியோ தெரியலன்ட்டு தான் வாயை மூடிக்கிட்டு வந்தேன். திரும்பவும் உன் முன்னாடியே வந்து நிக்கிறேன் பாரு. என்னக்கா சொல்ற? ஏன் புருஷன் பல்ல காட்டிக்கிட்டு போறாரா? பைக்கில் அவளை ஏத்திக்கிட்டு போறாரா? இந்த லூசு மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்காத. எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கட்டி பிடிச்சி இருக்கமா உட்காந்துக்கிட்டு போறாவனா பாக்குற எனக்கே கண்ணு கூசுது. என்னமோ இப்பதான் லவாசு மாதிரி போறாவோ. எங்கக்கா போயிருப்பாவோ? 2 பேரும் எங்க போயிருப்பாவோ? அவ கையில ஒரு சூட்கேஸ் வச்சிருந்தா. இன்னொரு கையில தான் இடுப்புக்குள்ள கைய விட்டு பிடிச்சிருந்தா. இந்த கையில சூட்கேஸ வச்சுக்கிட்டு அது மேல கூடி கைய விட்டு உன் புருஷன் தோல்ல கைய வச்சிருந்தா. அப்போ வேலைக்கு போல. இந்த ஆளு காலையில போனையும் எடுக்கல. எங்க போயிருக்காவோ? அவ ஆத்தா வீட்டுல போய் விசாரிக்கிறேன். ஏதா நான் சொன்னேன்னு போய் சொல்லிடாத. அவ்வளவுதான், அவ ஆத்தாக்காரி என்ன கிழிச்சு தொங்க விட்டுற போறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வாயை மூடிட்டு இரு. நீ சொன்னலாம் சொல்ல மாட்டேன். முதல்ல போய் விசாரிக்கிறேன், அப்புறம் தெரியும். அட பேதிலவா, இவ விசாரி விசுக்குன்னு போய் நான் தான் சொன்னேன்னு உளறிட்டானா? அவ ஆத்தா என்னையெல்லாம் போட்டு கொடுத்துருவா. நான் தான் அன்னைக்கு 2 பேரையும் சேர்த்து வைன்னு சொன்னோம்னு என்ன போட்டு கொடுத்துருவா. என்னைய போட்டு கொடுத்தா அம்பிட்டு தான் கதை கந்தலாயிரும். முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாப்போம். இவ ஏதாவது பேசுறதுக்கு சொல்லதுக்கு முன்னாடியே அவ வாய மூட வைப்போம். இல்லனா என்னைய போட்டு கொடுத்தா அவ்வளவுதான். இந்த அனிதா என்ன பிய்யின்னு பீச்சு விடுவா. ஆத்தா, இவ எங்க இருந்து வந்தா? மாரியாத்தா, காளியாத்தா, நான் என்னத்தையாவது உளறி தொலைச்சிடக்கூடாதே. எனக்கு பதபதன்னு இருக்கு. என்னம்மா, என்னை எதிர்பார்க்கலையோ? என்னை பார்த்த உடனே சாக்காய் போய் நிக்கிற. வா அனிதா, மாசமா இருக்கிற பொண்ணு இங்க வரைக்கும் எதுக்கு வரணும்? இப்படி வந்திருக்கிய வேகாத வெயில்ல. அதான் என்னடா இவ திடீர்னு வந்திருக்காளேன்னு எனக்கே அதிர்ச்சி ஆயிட்டு. அப்படிதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன, உட்காரு, காஃபி போட்டு தரேன். இரு, சாப்பிட்டுட்டு சாயங்காலமா போகலாம். பரவாயில்லையே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறமா. ஐஸ்வர்யா எங்க? காலுத கட்டா குட்டி செவரு. அவ எங்க இருக்க பாரா? ஒண்ணு அவ வீட்டுல இருப்பா, இல்ல ஆபீஸ்க்கு போயிருப்பா. என்னம்மா சொல்ற? அவ வீட்டுல இருக்காளா ஆபீஸ்ல இருக்காளா? அடியே, எனக்கு என்ன தெரியும்? போய் பார்த்தாதான் தெரியும். நான் என்ன அவகிட்ட தினமும் போன்லையா பேசிட்டு இருக்கேன்? நீ தான் பேசிக்கிட்டு இருப்ப. உண்மையை சொல்லுமா, ஐஸ்வர்யா எங்க? என்னடி என்னையே மிரட்டுற? எனக்கு என்ன தெரியும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐஸ்வர்யா எங்க போயிருக்கா? என்ன நீ, அவ என்ன போற இடமெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறா? அதுவும் இல்லாம நீ எதுக்கு அவளை இவ்வளவு அக்கறையா தேடுற? ஏமா, உன் பொண்ணு நல்லா தானே இருந்தா? அவளை எனக்கு எதிரா நீ தான் தூண்டி விட்டியா? அவ கையை எடுத்து என் கண்ணை குத்த சொன்னியா? சொல்லுமா, என் கண்ணை குத்த சொன்னியா? என்னடி அனிதா இப்படி பேசுற? நான் ஏதாவது அவளுக்கு சொல்லி கொடுப்பனா? நான் சொன்ன உடனே அவ அப்படியே கேட்டுருவாளா? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? அங்க வீட்டுல யாருமே இல்ல. என் மாமியார் எங்க போச்சு? ஐஸ்வர்யா எங்க போனா? என் புருஷன் எங்க? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்னடி இது என்கிட்ட கேக்குற? போன் போட்டு பார்க்க வேண்டியதானே? எல்லார் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்ப என்னை வீட்டுக்கு விரட்டி விடுவேன்? அந்த ஆளு இவளை கூட்டிட்டு சுத்தலான்னு பார்த்தாரா? இங்க பாரு அனிதா, சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத.
எனக்கும் எதுவும் தெரியாது. என்ன சொன்ன? உனக்கு ஒன்றும் தெரியாதா? உனக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்ன மகனையும் மருமவளையும் ஒன்று சேர்த்து வைக்கிறியா? உன்னைய தொலைச்சே போடுவேன். மரியாதையா உன் மகளுக்கு போன போட்டு நேர இங்க வந்து அனிதாவை பார்க்க சொல்லு. இல்ல உன் மக உசுரோடையே இருக்க மாட்டா. அனிதா, என்ன காரியம் பண்ண? அனிதா, என்ன அனிதா? அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், அவங்கள ஓங்கி அடிக்கிற. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்ன காரியம் பண்ற? வாய முடுக்கா. எனக்கு எல்லாம் தெரியும். என் புருஷனையும் இவ மவனையும் ஒன்ன அனுப்பி வச்சிருக்கானா? அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட மறைக்கிறானா? எவ்வளவு இருக்கப்போ. சீ, வாய மூடு. உன்னை போய் பொண்ணா நினைச்சேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படியே போயிருந்தாலும் என் மவ அவ புருஷன் கூட தாண்டி போயிருக்கா, வேற யார் கூட போயிருக்கா? ஓ, அப்ப நீ தெளிவாதான் இருக்க. எல்லாம் உனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? மரியாதையா என் வீட்டுல இருந்து வெளியே போ, இல்ல நடக்கிறதே வேற. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உங்க எல்லாருக்கும் எப்படி பதிலடி கொடுக்கறேன்னு பாருங்க. ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் மாப்பிள அவர் பொண்டாட்டிய தான் கூட்டிட்டு போயிருக்காரு, வேற எவளையோ கூட்டிட்டு போல. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு தெரியும்டி, நான் ஏடி சொல்லணும் உனக்கு? சொல்ல முடியாது. எப்ப கைய ஓங்கி என்னைய வயசுல மூத்தவா பெத்த தாய்க்கு சமம் நினைக்காம அடிச்சியோ, அப்பவே உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. மரியாதையா வெளியே போ. எனக்கு நல்லாவே புரியுது. முதல்ல உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அனிதா ஒருத்தி மேல கைய வைக்கானா சும்மா வைக்க மாட்டா. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம மறைக்கிறல்ல, உன் மவ எப்படி இங்க வர்றானே பாரு. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மகளை இத்தனை நாளும் டார்ச்சர் பண்ணினேன். இப்பதான் அவ மனசு மாறி இருக்கா. நீ அவளை ஒன்றும் பண்ண முடியாது. இனி என் மக அவ புருஷனோட தான் வாழ போறா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எப்போ நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக முடிவெடுக்க தயாராயிட்டீங்களோ, அப்பவே உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளு மட்டும் என்னை ஏமாத்திக்கிட்டு உன் மவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருந்தாருங்கிறது உண்மைனா, அந்த ஆள் இனி காலத்துக்கும் கதறி கதறி அழுவாரு. அப்படி நான் ஆள வைப்பேன். இல்லாட்டி என் பேர் அனிதா கிடையாது. உன் மவளையும் நான் சும்மா விடுவேன்னு நினைக்காத. என் மவ ஏதோ சும்மா இருக்கிறா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒதுங்கி இருக்கானே நீ நினைச்சு அவளை சாதாரணமா எடை போட்டுறாத. அவளை பத்தி உனக்கு தெரியல. 10 அனிதா சேர்ந்தவதான் என் மவ. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அவ ஆடுன ஆட்டம் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல. போய் எல்லாருக்கிட்டையும் அந்த தெருவில் விசாரி. ஐஸ்வர்யா எப்படிப்பட்டவான்னு உனக்கு தெரியும். உனக்கு அப்ப பயம் வருண்டி. என் மவளை சாதாரணமா நினைச்சிடாத. அவ மட்டும் உனக்கு எதிரா மாறினா நீ தாங்க மாட்ட. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? அதை நானும் பாக்குறேன். அடியே, அவ நல்லவா. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இத்தனை நாளும் ஒதுங்கி இருக்கிறா. அவளை வீணா சீண்டி உனக்கு எதிரா நீயே மண்ணை வெட்டி குழி தோண்டிராத. ஓ, அவ எனக்கு வாழ்க்கையை பிச்சை போட்டுருக்காளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. போடி போ, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. அச்சோ, ஆடுகாலி என்ன ஆட்டம் ஆடிட்டு போறா? ஏக்கா, என்னாலே தாங்க முடியலையே. உன்னை ஓங்கி அரைஞ்சிட்டு போயிட்டாளே. அவ கிடக்குறா. இவெல்லாம் ஒரு ஆளு. ஏக்கா, நெசமாவே நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ள கூட ஐஸ்வர்யாவை அனுப்பிட்டியா? எங்க அனுப்பியிருக்க? என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப முக்கியம். ஒரு ஆள்கிட்ட சொன்னா ஊர் பூரா தீ கொளுத்திடுவ. கிளம்பு. என்னக்கா, உன் மவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே நான் இப்படி சொன்னேன். நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிய? அந்த அனிதா உனக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருப்பா, அதனால நீ சொல்லியிருப்ப. எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னக்கா இப்படி பேசுற? உதவி செஞ்சவளையே எட்டி ஒதுக்கிறியே. நீ சொன்னதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அது என் மவளுக்கு சாதகமா இருந்துச்சு. அதை நான் எடுத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா என் மவ எங்க போயிருக்கா, எங்க வா இருக்கா, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் சொல்லல. சரி, நீ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற போல. நான் வாரேன். அப்புறமா என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு. என் மவ போன் பண்ணா நான் சொல்றேன், நீ கிளம்பு. அடப்பாவி, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சொல்ல மாட்டாளே. தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனிதாட்ட போட்டு கொடுத்தா அவ போய் ஆடுன்னு ஆடுவா. அவ கூட சேர்ந்து போய் நாமளும் வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சோம். சொல்ல மாட்டாளே. சரியான கள்ளி இந்த கிழவி. அத்தை, உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல.
அன்னைக்கு போகும்போதே சொன்னல தனியா போகாதன்னு. நீ கேட்டியா? இப்படி கால் ஒடிஞ்சு கிடக்குறியே. எனக்கு ஒன்றும் இல்லடி, சின்ன காயம் தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய, பஸ்ஸை விட்டு இறங்குனே தடுமாறி கீழே விழுந்துட்டேன். உன்னை யார் இப்படி ஒடியார சொன்னா? போத்த, நீ எப்பவுமே இப்படித்தான். பார்த்து நடக்க கூடாதா? எனக்கு மனசு என்னமோ மாறி இருக்கு. வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. இந்த கதவை கூட ஒழுங்கா சாத்தினான்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அத்தானை கூட்டிட்டு அப்படியே ஒடியாந்துட்டேன். அடியே, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் அங்க போனேன். ஆனா இப்படி கால் உடையும்னு எனக்கு தெரிய மாட்டி. என்னடி செய்ய, எல்லாம் நேரம். இந்த அனிதா ஏதாவது கருவி இருப்பா. சும்மா இருத்த, உனக்கு எப்பவும் அவளை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கம் வராது. ஏய் லூசு, அம்மாக்கு ஒன்றும் இல்லை. இப்படி லூசு மாதிரி ஆளாத. எதுக்கு அழுற? போ, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா. ஏன் செல்லும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிட்டு, உன் செல்லும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிட்டு. எத்தனை நாளைக்கு இப்படியே ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க முடியும்? அனிதா வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பா, ஃபோன் கீன் போட்டிருப்பா. போ, முதல்ல ஃபோனை போய் சார்ஜில் போடு. நீங்க போங்கத்தான். அத்தைய இப்படி விட்டுட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ வீட்டுக்கு போ. சோறு யாராவது பொங்கி எடுத்துட்டு வரணும்ல. அனிதாக்கு தெரிஞ்சா அவளாவது கொண்டு வந்துருவா. நீ முதல்ல போ, அப்புறமா நான் வாரேன். சரிதான். அத்தை இப்படி பார்க்கவே மனசு வலிக்குது. அத்தான் பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். டாக்டர் வர்ற நேரம், நீ போ. இல்ல, அவளை நீ கூட்டிட்டு போ. தனியா எப்படி போவா? நீ ஒன்றும் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதல்ல ஒழுங்கா ரெஸ்ட் எடு. அம்மா, அவ சமாளிச்சுக்குவா. நீ ரெஸ்ட் எடு. இங்க ஒரு ஆளு எப்படியும் இருக்கணும். அத்தைக்கு ஃபோன் போட்டிருக்கேன், அவங்க எப்படியும் வந்துருவாங்க. நல்ல வேலைங்க, நானே அம்மாட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. சரி, அம்மா வந்தா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், அழுதுகிட்டே போவாத. எவனாவது ரோட்ல பார்த்தா சிரிக்க போறான். அது எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு. காலை ஒடிச்சிட்டு வந்து எப்படி படுத்து கிடக்க பாரு. ஏட்டி, வேணும்னு எவனாவது கொண்டு போய் காலை ஒடின்னு ஒடிப்பானா? பஸ்ல இருந்து இறங்குனே தவறி விழுந்துட்டேன். ஆட்டோக்காரன் டபக்குன்னு வந்து ஏத்திட்டான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? உனக்கு ஏதாவதுன்னா எனக்கு உசுரே போயிருக்கும். நீ நல்ல ஆளுதான். ஒழுங்கா ரெஸ்ட் எடு. சரி சரி, 2 மருமவளுவும் இப்ப எப்படின்னு இப்பதானே தெரியுது. எவ என் மேல பாசமா இருக்கா, எவ என்ன போட்டு தள்ள போறான்னு. நல்லா பேசுவேன். வாயை வச்சுக்கிட்டு கம்மனு கடை. ஒழுங்கா ரெஸ்ட் எடு, நான் வரேன். சரி சரி, பார்த்து போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதான் நான் போயிட்டு வரேன். அம்மா, ஏதாவது குடிக்கிறியா? எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். அப்புறமா சூடா ஒரு காப்பியை வாங்கிட்டு வா. ஏலே, அந்த கிறுக்கச்சிக்கு எதுக்கும் ஒரு ஃபோனை போட்டு வை. நீயும் இவளும் சேர்ந்து எங்கேயும் ஓடி போயிட்டியன்னு நினச்சி சண்டைக்கு நிற்க போறா இவாட்ட. ஏம்மா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நீ ரெஸ்ட் எடு. ஆமால, அவளை நீ தான் மெச்சிக்கணும். அத்தா, என் மைனி, என்னாச்சு? நல்லா தானே இருந்தியே, இப்படி காலை ஒடிச்சிட்டு வந்து படுத்திருக்கியே. வாங்கத்த. என்னாச்சு மாப்பிள்ள? அம்மாவை எப்படி ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து படுக்க வச்சிருக்கியே? என்னாச்சு? நல்லா தானே இருந்தாவோ? நல்லாதான் மைனி இருந்தேன். என்ன செய்ய, அன்னைக்கு இவ 2 பேரையும் விட்டுட்டு சரி தனியா இருக்கட்டும் பிள்ளையிலன்ட்டு ஊருக்கு கிளம்புறேன் பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி வேற வாக்கா வாக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு போனேன். என்ன செய்ய, ஏன் நேரமா இல்லை இவ்வளோ நேரமான்னு தெரியல. பஸ்ஸில் இருந்து இறங்குனேன்னா டபக்குன்னு கால் தவறி கீழே விழுந்துட்டேன். ஆட்டோக்காரன் காலில் ஏற்றிவிட்டான். லேசாக தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே இவ 2 பேரும் பதத்துக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு ஓடியாந்துருக்காவோ. பின்ன மனசு கேட்குமா? கவனமாக இருக்க வேண்டாமா நீங்க? அவள் வேற மாசமா இருக்கவா, எப்படி இருக்காளோ என்னவா இருக்காளோ தெரியல. நான் வேற இப்படி அடிபட்டு கிடக்கேன். பேரனோ பேத்தியோ பிறக்கிற சமயம் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆவி இல்லாம இப்படி கால் ஒடிஞ்சு கிடக்கனேன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இது ஒரு 2 சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சு விட்டுட்டு போனா இதுவளும் இப்படி ஆஸ்பத்திரியில வந்து கிடக்கு. என்னதான் செய்ய போதுவளோ தெரியல. அவளை பத்தி பேசாதீங்க மைனி. அவளை நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. என்ன மைனி சொல்லுதியே? நான் அனிதாவை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யார சொல்லுதியே? அந்த சண்டாளிய தான். அவ பேரை கூட எடுக்காதீங்க. எனக்கு அவளை கண்டாலே எரிச்சலா வருது. என்னத்த சொல்றீங்க அத்தை? என்னன்னு சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? ஆமா, ஐஸ்வர்யா வாங்க. அவ இப்பதான் வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு போறா. என்ன மைனி சொல்றியே? அவளை தனியாவா அனுப்புனியே? ஆமா, எதுக்கு? அட பாவி சண்டாளி, என்னையவே நேத்து ஓங்கி அரைஞ்சு விட்டா. என் மவளை எதுவும் செஞ்சிடக்கூடாது. மாப்பிள்ள
முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என்னத்த சொல்றிய? உங்களை அடிச்சிட்டாளா? எதுக்கு அடிச்சா? அந்த கிறுக்குச்சிக்கு கோவம் அப்படி வருது. என்ன சொல்லிய? நீங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டியேன்னு என்கிட்ட வந்து விசாரிச்சா. நான் சொன்னேன் புருஷனும் பொண்டாட்டியும் தானே, எங்க போயிருக்க போறாவுன்னு. 2 பேரும் எங்கேயோ கொஞ்சம் கொள்ளாவதுக்கு போயிட்டாவோ. சொல்லுதியா என்னம்மா வருது உன் மவளை எங்க அப்படி இப்படின்னா. நான் சொன்னேன் அவ புருஷன் கூட தானே போயிருக்கா, என்ன வேற எவனையுமா கூட்டிட்டு போயிருக்கா, அப்படிலாம் எங்க போனா ஏது போனான்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை, சொல்ல முடியாது அப்படின்னு. அதுக்கு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி இனி ஓங்கி அரைஞ்சிட்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களை அடிச்சிருப்பா. அவ கைய முறிக்காமலா விட்டியே. என்னத்த செய்ய சொல்றியே? 2 பேருக்கும் போனை போட்டு போட்டு பார்த்தாலாம். 2 பேர் போனை எடுக்கலையா, அதனால போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் எங்கேயோ கொஞ்சம் கொலாவுறாவோ அப்படின்னு பேசுறா. எனக்கு சொல்றதுக்கே நாக்கு கூசுது. இப்படி ஒரு பிள்ளையவா பார்த்து என் மாப்பிள்ளைக்கு கெட்டி வச்சேன்னு நினைச்சா எனக்கு வயிறு எரியுது. அதான் சொன்னேன், நீ ஐஸ்வர்யாட்ட ரொம்ப தான் ஆடுற, அவ உனக்கு போதும் போதும்னு விட்டு கொடுத்து போறா, உன்னை விட அவ 10 மடங்கு கோபக்காரி, ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என் மவளை இவ கொன்னாலும் கொன்றுவா. சண்டாளி, எவ்வளவு திமிரு இருந்தா உங்களை அடிச்சிருப்பா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மாப்பிள்ள பார்த்து, அவ மாசமா இருக்கா, சும்மா அடிச்சு கிடிச்சு வைக்காதீங்க. ஆமால, ஏற்கனவே நான் இப்பதான் கால் ஒடிச்சு கிடக்கேன். அவ வேற கோபக்காரி. நீ என்னத்தையாவது அடிச்சு கிடிச்சு போட்டு அவளுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தை பாவம். சாக்கிறதே இரு, தேவையில்லாம அவட்ட பம்பு பண்ணாத. நான் பாத்துக்கிறேம்மா, நீ அமைதியா இருமா. மாப்பிள்ள பார்த்து, சண்டை கிண்டை போட்டானா ஐஸ்வர்யாவை தூர கூட்டிட்டு நீங்க பெசாட்டி வாங்க. நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன், கிளம்புங்க. சரிங்க அத்தை. இல்ல மறுபடியும் சொல்லுதேன், அவட்ட கோவக்கேவும் படாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. பேதியில போவா. இவளை என்ன நேரம் பார்த்து கெட்டுனனோ தெரியல. என்ன வரத்து வாரா. என் மவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. சரிம்மா, நீ வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் என் நேரம். என்ன செய்ய சொல்றீங்க? இந்த வயசான காலத்துல இவகிட்டையும் அடி வாங்கிறதுக்கு பாக்கி இருந்திருக்கு. அதான் சண்டாளி என்னைய அடிச்சிருக்கா. அத்தம் பாவம், ஹாஸ்பிட்டல் இருந்தா ட்ரெஸ் மாற்ற முடியாது. அவருக்கும் 2 சட்டையை எடுத்துட்டு போவோம். பாத்தியாடி, நீ இல்லைன்னதும் ஓ ரூமுக்குள்ளேயே உட்காந்து குளித்தனம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஓ ரூமுக்குள்ள கால் எடுத்து வச்சிருப்பா. அனிதா, நல்லா இருக்கே அனிதா? சி, வாய மூடுடி. எங்கடி வந்த? அந்த ஆள எங்கடி? எங்க வந்த? அந்த ஆள எங்க? ஏன் அனிதா இப்படி கோபமா பேசுற? அதான் இருக்காரு. அடியே வாய திறந்த கொண்டு போடுவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்படா இவ புள்ள பெற போவா, நம்ம அடுத்த பிள்ளைய உண்டாவோன்னு நினைச்சுக்கிட்டு என் புருஷனை இழுத்துட்டு ஊர் ஊரா சுத்திட்டா திரிற. தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. அனிதா, நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. சொல்றத கேளு அனிதா. அம்மா, நீங்களாவது கேளுங்கம்மா. வாய மூடு, கொன்னு போடுவேன், கொன்னு. என் மகளாவது உன்னை ஒரு அடியோட நிப்பாட்டுனா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் தலைய பிடிச்சி நங்கு 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 நங்குன்னு சோத்துல இடிக்கணும் போல இருக்கு. உன்னெல்லாம் உயிரோட கொளுத்தணும் போல இருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா என் மருமவனை கூட்டிட்டு ஊர் சுத்தி தலைவ. அம்மா, என்ன பேச விடுங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? இவளை பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியா? சாத்துமா இவளை. அம்மா விடுங்கம்மா, தலை வலிக்குது, முடிய விடுங்கம்மா. ஏண்டி நாயே, என் மவளுக்கு எதிரா அவ புருஷனை இழுத்துட்டு போய் குடும்பம் நடத்துறியா? எந்த ஊர்லடி வீடு பாத்திருக்க? எந்த ஊர்ல வீடு பாத்திருக்க? அந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு வாட்டி இவளை போட்டு சாத்தட்டும். அம்மா விடுங்கம்மா, சொல்றத கேளுங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. அம்மா ஐயோ விடுங்கம்மா. அம்மா வலிக்குதுமா, விடுங்கம்மா. நல்லா சாத்துமா, சாகடி இவளை அப்படியே. நிறுத்துறீங்களா? என்னமா வருது? ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஏயா, அவ உனக்கு பொண்டாட்டியா? அவ உனக்கு பொண்டாட்டியா? அப்ப நான் யாரு? நான் யார்யா? கச்சி, வாய மூடு. வெக்கமா இல்ல? உனக்கு பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு என்னடி அருகதை இருக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா அவளை அடிச்சிருப்ப. பத்தாதுக்கு உங்க ஆத்தாவை கூட்டிட்டு வந்து ஏறி மேல உட்காந்து கீழே தள்ளி அடிக்கிறியா? இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை ஒடிச்சு போடுவேன். அவ தாண்டி என் பொண்டாட்டி. அவ கூட தான் நான் குடும்பம் நடத்த போறேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. ஏமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வெக்கமா இல்ல? உன் மவ சொல்றங்கிறதுக்காக அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிற. சீ, நீ எல்லாம் என்ன பொம்பளை? சோத்தை தான் திங்கிறியா? வேற எதையும் திங்கிறியா? உன் மக வயசு தானே அவளுக்கும்.
வெக்கமா இல்ல? உன்னை அம்மா அம்மானு வாய் நிறைய எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பா. அவளை போட்டு இப்படி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஏயா நீ அவளை கூட்டிட்டு போய் இன்னொரு குடும்பம் நடத்துவ, நானும் என் மவளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? மரியாதையா வெளியே போயிரு. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுவேன். உங்க யாரையும் நான் பார்க்க மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. ஐசு எலும்புமா? ஐசு என்னாச்சுடி? எலும்புடி ஐசு. என்னடி இது? என்ன இது காயம்? சே, இப்படியா இருப்பாளுக? மிருகத்தனமா நடந்துக்கிறாளுக. இவளுகெல்லாம் மனுஷியா இல்ல மிருகமா? இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? ஏன் நிக்கிற? அவ தான் என் பொண்டாட்டி. அவ கூட தான் நான் குடும்பம் நடத்த போறேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. மரியாதையா வெளியே போ. என்னையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பூச்சாண்டியா காட்டுற? அவளை கூட்டிட்டு துணிமணியை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடலாம் தானே வந்த? அவ முன்னாடி வந்து துணிமணி எடுக்கிறா, நீ பின்னாடி வீட்டை பார்த்து வச்சுட்டு வாரியா? ஆமாண்டி, அப்படித்தான். அதுக்கு என்ன செய்ய போற? அத்தான், நீங்க அமைதியா இருங்க. அவ எப்போ என்ன அடிச்சு நின்னு வேடிக்கை பார்த்தாலோ, அவங்க அம்மா விட்டு அடிக்க சொன்னாலோ, இதுக்கு மேல அவ கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. இந்த ஐஸ்வர்யாவை பத்தி அவளுக்கு தெரியல. இப்பதான் லட்சுமி அக்கா சொல்லிட்டு போகுது, இவன் நேத்து எங்க அம்மாவை போய் அடிச்சிருக்கா. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்க அம்மா மேல கைய வச்சிருப்பா. நானும் கேட்க கூடாதுன்னு பொறுமையா இருந்தா இவ அம்மாவை விட்டு என்னை அடிக்க சொல்லி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளை நான் சும்மா விடுறதா? நீங்க தள்ளி போங்க. ஏன் இவகிட்ட பேசுறத பேசிக்கிறேன். என்னடி பேச போற? என்ன பேச போற? என்ன பூச்சாண்டி காட்டுறியா? வாடி வந்து பேசுடி பாப்போம். என்னடி பாக்குற? இது நேத்து நீ எங்க அம்மாவை அடிச்சதுக்கு. முன்னாடி இருந்த ஐஸ்வர்யாவா இருந்தா இப்படி அடிச்சிட்டு தான் பேசுவா. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ஒரே அடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற. நானும் எத்தனை காலம்தான் பொறுமையா போறது? உங்க ஆத்தால விட்டு என்ன அடிக்கவா சொல்ற? ஏய், என் மகனையா அடிக்கிற? உன்ன பட்டதெல்லாம் மறந்துட்டா? ஏய், மரியாதையா வாய மூடிட்டு ஓடி போயிரு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நானே என் குணத்தை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு பொறுமையா போயிட்டு இருந்தா உன் மவ ஒரே அடி ஆடுறா. எத்தனை காலம்தான் நானும் பொறுத்து போட்டோம். என்னடி பாக்குற? என்ன எல்லாம் வேஷம் தானே? இப்பதான் உன் வேஷம் வெளியேறுது. அடியே, என் புருஷன் கூட எங்கேயோ போய் குடும்பம் நடத்துறதுக்கு அந்த ஆளை இழுத்துட்டு போயிட்டு என்னமோ நல்லவா மாதிரி இங்க சீனை போடுற. அடச்சி, வாய மூடு. வாய திறந்த கொண்டு போடுவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஓம் புருஷங்கிற. உனக்கு முன்னாடி அந்த ஆளு என் கழுத்துல தான் தாலிய கட்டினாரு. அத மறந்துடாத. நான் போட்ட பிச்சை தான் உனக்கு வாழ்க்கை. என்னைக்கு அது நீ மதிச்சிருக்கியா? 2 வார்த்தை பாசமா பேசியிருப்பியா? ஏண்டி எப்பா பார்த்தாலும் ஏன் புருஷன் சாகுற. இப்படி எல்லாம் பேசிட்டா நீ பண்ணதெல்லாம் சரியாயிருமா? நல்லா கேளுடி, நாக்க புடுங்குறாள. வாய மூடுன்னு சொன்னேன். இதுக்கு மேல வாய திறந்த பழைய ஐஸ்வர்யாவை பார்க்க வேண்டியது இருக்கும். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை கால் உடைஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்காங்க. நாங்க 2 பேரும் அங்கதான் இருந்தோம். எங்கேயோ ரூமை போட்டு கொஞ்சம் கொள்ளாவிக்கிட்டு இருக்கோன்னு எங்க ஆத்தாட போய் கேட்டியாம்ல? வெக்கமா இல்ல உனக்கு? சீ, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஏன் போனும் ஆஃப் ஆயிட்டு, சார்ஜ் இல்லாம அவர் போனும் ஆஃப் ஆயிட்டு. ஒரு நாள் போன் எடுக்கலன்னா என்ன? புருஷனும் பொண்டாட்டி தானே, எங்க போயிருக்க போறாங்க அப்படின்னு கூட உனக்கு தோணாது இல்ல? நீ எல்லாம் சரியான சந்தேக பிசாசு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல அதை விட கேவலமா எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. என்னடி புதுசா கதை விடுற? அடியே, இவளுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளை அடிச்சு முதல்ல வெளியே துரத்து. அடியே, இத்தனை நாள் எனக்கு அந்த ஆசை வந்தது கிடையாது. நேத்து கூட இவர் என்கிட்ட வந்து நீ ஒரு குழந்தைய பெத்துக்கோ, சந்தோஷமா இருன்னு சொன்ன போது கூட எனக்கு இது சரியா படல. நாம அனிதாக்கு பண்ற துரோகம் அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நாம எங்கேயாவது போயிருவோம்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எதிர நானும் ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டி நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழத்தான் போறேன். நீ கண்ணால அதை பார்க்கத்தான் போற. ஓ, இது ரொம்ப நாள் ஆசைல்ல. இப்ப என்னமோ நான் இவளை அடிச்சதுனால இவ குழந்தை பெத்துக்க போறாளாம். எப்படி பேசுறா? ஏய், இனி நீயும் நானும் இந்த வீட்டுல இருக்க முடியாதுடி. நீயும் நானும் எதிரெதிர் துருவம் தான். நீ எனக்கு எதிரி. இனி உனக்கு எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் அத்தான் கூட தான் குடும்பம் நடத்த போறேன். நான் அத்தான் கூட தான் இருப்பேன். உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ.
ஒரு குழந்தை என்னடி 10 குழந்தை கூட பெத்துக்குவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. எப்ப என்னை எதிரியா நீ சொன்னியோ அப்பவே இந்த அனிதா யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடி. நீ எப்படி குழந்தை பெத்துக்கிற, நீ எப்படி இவர் கூட வாழ்றன்னு நான் பாக்குறேன். நல்லா பாரு, இப்ப கிளம்பு. வாமா, இவகிட்ட என்ன பேச்சு, இவ எப்படி தலை தெறிக்க ஓடுறா அப்படின்னு நாம நின்னு வேடிக்கை பார்க்க தான் போறோம். யோ என்னையா அவளுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு அவளை பேச விட்டு பாக்குறியா? ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கூட குசாலமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. ஞாபகம் வச்சுக்க, இந்த அனிதா யாருன்னு நீங்க 2 பேரும் நல்லா அனுபவிக்க போறீங்க. அதை எப்படின்னு பாருங்க. ஓடி சவால் விடாத. அதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டால 10 புள்ள பெத்துக்குவேன்னு. பின்ன என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, கிளம்பு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டார்ல, கிளம்பு. கிளம்புறேன்டி. ஆனா நீ எப்படி அனுபவிக்க போறேன்னு மட்டும் பாரு. அத பாப்போம், நீ கிளம்பு. வாமா, இவளுக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். இங்க என்ன பேச்சு, வா போவோம். சே, சரியான சனியன்களா இருக்கும். நான் வரலனா உன்னை ஒரு வழி ஆக்கியிருப்பாளுங்க. ஐசு வா ஐசு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். வலிக்குதா? மனசுதான் தான் வலிக்குது. ஏன் தான் இப்படி இருக்காதான்? இவ மாற மாட்டாளா? அந்த சனியனை பத்தி இனிமே இந்த வீட்டுல பேசாத. வா, நாம ஆஸ்பத்திரிக்கு போவோம். லட்சுமிகா, லட்சுமிகா, சீக்கிரம் வெளிய வா. ஏ லட்சுமிகா. யாத்தே, அனிதா வந்துட்டான்ல நினைச்சேன். குரல கேட்டா அவ குரல் மாதிரி இருந்துச்சு. ஆனா யாரு இந்த பாயம்மா? ஏம்மா, நீங்க யாரு? வீடு தவறி வந்துட்டியே. எங்க வீட்ல யாரும் இல்லையே. சரி, என்னதான் பார்க்க வந்தேனாலும் லட்சுமின்னு பேரை கரெக்டா சொல்லிருக்கியே. ஏம்மா, யார பார்க்க வந்தியே? என்னதான் பார்க்க வந்தீங்களா? அட லூசு கூமட்டாக்கா, நான் தான் அனிதா. என்னது அனிதாவா? ஆமா, அனிதா தான். அனிதா, என்ன மதம் மாறிட்டியாக்கோ? என்ன திடீர்னு மதம் மாறிட்ட? ஒருவேளை உன் புருஷன் மூத்த பண்டாட்டி கூட வாழ போறாருன்னு சொன்ன உடனே கவலையில மதம் மாறிட்டியோ? எனக்கு வாயில நல்லா வந்துரும். வாயை மூடிக்கிட்டு இரு. அதுவும் இல்லையா? அப்ப பின்ன என்னத்துக்கு? அந்த ஆளு அவளை கூட்டிட்டு எங்கெல்லாம் சுத்துறாருன்னு எனக்கு பார்த்தே ஆகணும். ஐயா, அதுக்கா இப்படி மாத்திட்டு வந்திருக்க? ஐயோ, நானும் பாயம்மா ட்ரெஸ் போட்ட உடனே மதம் மாறிட்ட போல. நல்லதா போச்சு, சந்தோஷமா. பரவாயில்ல, மதம் மாறிட்டாளேன்னு நினைச்சேன். நீ அதுவும் செய்யலையா? வியாவு பார்க்க தான் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தியாக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேனா? என் குடும்ப கஷ்டம் எனக்கு அவங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் இப்படி உடுப்பு போட்டிருக்கேன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி, நீ வா, உனக்கும் எடுத்து வச்சிருக்கேன், மாட்டிக்கிட்டு வா. நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். ஆமா அனிதா, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ மண்டைய மறைச்சாலும் வடிவேலு சொன்ன மாதிரி கொண்டைய மறைக்க மறந்துட்டியே. என்னது? நான் என்னத்த மறைக்கல? பொட்டு வச்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. வா, பதட்டத்துல நான் மறந்துட்டேன். சரி அனிதா, இந்த உடுப்பு நீ ஒல்லியா இருக்க, உனக்கு சேர்ந்துட்டு எனக்கு சேராத. அப்போ உன் சைஸ் எனக்கு தெரியாது, ஏதோ எடுத்துட்டு வந்தேன். சேர்ந்தா போட்டுக்கோ, சேரலனா முகத்துக்கு மட்டும் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் வா போவோம். சரி வாரேன். வேற என்ன பண்றது? உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. அந்த மாதிரிதான் உன் கூட கூட்டு சேர்ந்தாச்சுல. வேற என்ன பண்றது? ஒரு படத்துல தேவையான இப்படிதான் புருஷனை வேலை பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி நீ இப்ப என்னைய உன் புருஷனை வேலை பார்க்கறதுக்கு வர சொல்ற. என் புருஷனையே நான் வேலை பார்த்தது கிடையாது, உன் புருஷனை பார்க்க வரணுமாக்கும். உன்கிட்ட கதை பேசலாம் எனக்கு நேரம் இல்லை. சீக்கிரம் வர்றியா? என்னமா வருது? வாரேன் தாயி, வாரேன், கிளம்பு. யாருக்கா அந்த பேதியில போவான்? நான் எப்ப நகருவேன்? அவளை நல்லா கொஞ்சலான்னு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனும் இத்தனை நாள் நடிச்சிருக்க தானே செய்தா? என்னதான் இருந்தாலும் அவ புருஷன் கொண்டாட்டி தானே டி, பின்ன கொஞ்சாம எப்படி இருப்பாவோ? ஏக்கா, வாய மூடிரு. எனக்கு ஆத்திரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பக்கத்துல இருக்கிற கட்டையை தூக்கி உன் மண்டையை உடைச்சிருவேன். நீ செஞ்சாலும் செய்வ. அனிதா, நான் ஒன்னு சொல்லட்டா? நான் இப்பதான் தடவையா பாயம்மா உடுப்பு போட்டிருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்ல. கேட்டி வாங்கிட்டு தானே கேட்க, சத்தமே காட்ட மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு செலுப்பி போட்டுக்குவோமா? என் வீட்டுக்காரர்கிட்ட காட்டுறதுக்கு வசதியா இருக்கும்ல. நான் என்ன காரியத்துக்காக வந்திருக்கேன்? நீ செலுப்பி போடுறது கலையுத. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா செலுப்பி போடணும்? அது இதும்ப. நல்லாதான் இருக்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. சிலட்டி, நீ வாடகைக்கு எடுத்துட்டு வந்தியோ இல்ல விலைக்கு வாங்கினேன்னு தெரியல. விலைக்கு வாங்கினேன்னா நான் வச்சுக்குவேன். ஆனா வாடகைக்கு வாங்கியிருந்தேன்னா திரும்ப கொடுக்கணும்ல. அதான் ஒரு செலுப்பி போட்டுக்கலான்னு பார்த்தேன்.
எக்கா என் ஆத்திரத்தை கிளப்பாத. நானே வெறியில இருக்கேன், நீ வேற. அந்த ஆளு அங்க பாரு, அவ கண்ணத்தை பிடிக்கிறது என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அவர் சாதாரணமா பேசுற மாதிரி தான் தெரியுது. இது சாதாரணமா பேசுறதா? அவளை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, நீ என்னென்ன சாதாரணமா பேசுறதுங்க? அது வந்து சும்மா என்னதான் இருந்தாலும் மூத்த பண்டாட்டி இல்ல, இப்ப நீ வேற பக்கத்துல இல்ல, அதான். அந்த ஆளெல்லாம் அப்படியே போய் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. சும்மா இரு அனிதா, நீ கோவப்பட்டனா தெரிஞ்சிட போகுது. ஐசு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஐசு. அதான் அங்க 2 பேரு இருக்காங்களே, பாத்தீங்களா? இக்கா, அந்த ஆளுக்கு நம்மள தெரிஞ்சிருக்குமோ? இங்காக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அது எப்படி தெரியும்? அவர் சும்மா கூட திரும்பி இருக்கலாம். ஆமா, அதுக்கு என்ன ஐசு? அவங்க பாயம்மா, அவங்க சும்மா காத்து வாங்க வந்திருப்பாங்க, அதுக்கு என்ன? ஐயோ அத்தான், அவங்க பாயம்மாலாம் இல்ல, அனிதாவும் லட்சுமி அக்காவும். என்னடி சொல்ற? அனிதாவும் லட்சுமி அக்காவுமா? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஐயோ அத்தான், அனிதா பொட்டு வச்சிருக்கா, லட்சுமி அக்கா கொண்டைய பாருங்க, நல்லா பாருங்க. லட்சுமி அக்கா தான். 2 பேரும் நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சி, இந்த சனியை திருந்தவே செய்யாதா? நேத்து தானே என்று அவ்வளோ வாங்கிட்டு போயிருக்கா, திரும்பவும் இப்படி வந்து நிக்கிறானா என்ன அர்த்தம்? ஐயோ அத்தான், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அத்தான், எதுவுமே தெரியாத மாதிரி இருங்க. அவ நம்மளை பார்த்து இன்னும் வயிறு எரியணும். அத்தான் சிரிங்க தான். சொல்லிட்டுல, இப்ப பாரு. சத்தமா பேசுறேன், கண்டுக்காத. ஐசு, அடியே, மத்தியானம் வீட்டில் எதுவும் சமைக்காத. நாம வெளியே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே நகைக்கடையில் போய் உனக்கு நகையும் சேலைக்கடையில் போய் உனக்கு பட்டு சேலையும் வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட்டு அப்புறமா மெல்ல வீட்டுக்கு போவோம். ஒன்று அத்தை நைட்டு டின்னர் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை நைட்டும் வெளியே டின்னரை முடிச்சிருவோம், அத்தைக்கும் வாங்கிட்டு போயிடுவோம். சரியா? சரிங்க, நீங்க சொன்னா நான் தட்டவா போறேன். இனிமே நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்படவே கூடாது. நாம எப்பவும் சந்தோஷமான கணவன் மனைவியா இருக்கணும். நாம 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும். சரியாங்க? ஆமாடி செல்லம், நாம 2 பேரும் இனிமே எப்பவுமே பிரியக்கூடாது. பாத்தியாக்கா, இந்த ஆளுக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா அவளுக்கு நகை வாங்கி கொடுப்பாராம், சேலை வாங்கி கொடுப்பாராம். கொஞ்சம் கூட நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன், அதை பத்தி இவருக்கு கவலை இருக்கா? அவர் 2 பேரும் வாழ்க்கையில பிரியவே கூடாதான், சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி பேசுறாருன்னு. இந்த ஆளுக்கெல்லாம் சோத்துல விஷத்தை தான் வைக்கணும். நீ வச்சாலும் எப்படி? பாவி மனுஷன், என்னைக்காவது என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சிருப்பாரா? எப்ப பார்த்தாலும் நான் இருக்கும்போதே ஐசு ஐசு ஐசுன்னு அவ பின்னாடியே சுத்துவாரு. இப்போ அவருக்கு நல்ல சுதந்திர பறவை மாதிரி 2 பேரும் கழுத்தை கட்டிக்கிட்டு அலைதாவோ. 2 பேரும் வேலைக்கு காடா போட்டுட்டு எப்படி சுத்துதாவோ பத்தியா? நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இவ்வளவு நாளும் திருட்டுத்தனமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன விரட்டி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாவோ. பாக்குறேன் 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்காவோன்னு. கேட்டி, இன்னும் எம்புட்டு நேரம் இப்படி இருக்கணும்? நம்மளும் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோமா? நான் இங்க துக்கத்துல இருக்கேன், உனக்கு பிரியாணி கேட்கணும். பிரியாணி கேட்டி, பாயம்மா மாதிரிலாம் நல்ல பிரியாணி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உடுப்பை போட்டுக்கேன், ஒரு பிரியாணி கூடயே வாங்கி தர மாட்டேன். ப்ளீஸ் டி, வாங்கி தாட்டி. வாய மூடு, போறப்ப வாங்கி தரேன், வேற வழி. அத்தான், இத்தனை நாளும் அனிதாவுக்கு துரோகம் பண்ணிடுவோமோ அத்தான் பக்கத்துல இருக்கவே கூடாதுன்னு தோணுச்சு. ஆனா அவளே அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும்? இனி நம்ம வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும். அதான் இனிமே எவளுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்கறதா இல்லை. நாம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து அந்த அனிதா பொறுமி அழணும். அதுதான் என் ஆசை. ஆமாடி செல்லம், இனி அவ என்ன பண்றான்னு நானும் பார்க்கறேன். அவளே வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அவளை வீட்டுக்குள்ள நடைய தீராத. அவளை பத்தி ஏன் தான் பேச்சு? அவளை சுத்தமா நான் மறந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனி அவளுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. அப்போ எனக்கும் அவளுக்கும் தொட்டக்குறை விட்டக்குறைன்னு கொஞ்சம் இருக்குங்கிறியா? வேற என்ன செய்யறது? நான் தான் மூத்த பொண்டாட்டி. கழுத ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்றது? அவ பேசாட்டி ஒரு ஓரமா கிடக்கா. என்னால அவளை மாதிரி நினைக்க முடியாது. சரி, இருந்துட்டு போறா. நாம திங்கிற சோத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போறது. ஆனா
ஏன் வீட்டுக்குள்ள அவ நடையறக்கூடாது. நான் மட்டும்தான் இருப்பேன். அவளை தனியா ஒரு வீடை பார்த்து வைங்க. எப்போமாவது போய் பாருங்க, வைங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாங்குற சம்பளத்தை அவளுக்கு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை பற்றி நான் கேட்கவும் மாட்டேன். ஏன் சம்பளம் இருக்கு, நாம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். புரிஞ்சுதா? சரிதான், வாங்க நம்ம கிளம்புவோம். நேரம் ஆயிட்டு. பாத்தியாக்கா, மூதேவிக்கு எம்பிட்டு திமிருன்னு என்னமோ எனக்கு பிச்சை போடுதான். நான் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டும், எச்சி சோத்தை தின்னுட்டு போட்டுங்கிற கணக்குல பேசிக்கிட்டாலேதா பாத்தியா? ஆமாடி, இந்த ஐஸ்வர்யாவா இந்த போடு போடுறான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன பேச்சு பேசுறா! உன் நிலைமைய நினைச்சா கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன செய்ய, அவளாவது ஒரு ஓரமா உன்னை இருந்துட்டு போட்டோன்னு சொன்ன வரைக்கும் ஒரு ஆறுதல் தான். சரி வாடி, அவ தான் போயிட்டால, நாமளும் பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஏடி, பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்புறம் அரைவோம். ஒரு பக்கெட் பிரியாணியை சொல்லிட்டி வாங்கிட்டு போவோம். சரி சரி, வந்து தொலை. என்ன நீதா இன்னும் கோவத்துல உட்காந்துருக்க? பிரியாணியை பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணல. சூடா வேற இருக்கு. நீ இப்படி கோவத்துல உட்காந்தா எப்படி? ஒண்ணு நீ சாப்பிடுதுன்னா வா, உனக்கும் சேர்த்து தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லைனா நீ இரு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உனக்கு என்னோட பிரியாணி முக்கியமா போச்சுன்னா நானே கவலையில உட்காந்துருக்கேன். பிரியாணி திங்க போறாளாம்ல பிரியாணி. என்ன அனிதா இப்படி பேசுற? வாங்கின சாத்த திங்காம என்ன செய்யறது? நல்லா உட்காந்து ஒத்தையில கொட்டிக்கோ. உன் வயிறு நிறைஞ்சா போதும். எவா தின்னா என்ன, எவா திங்காட்டா உனக்கு என்ன கவலை? நான் போறேன் வீட்டுக்கு. அனிதா, மாசமா இருக்கிறவள பார்க்க வச்சு தின்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும். சாப்பிட்டுட்டு போ அனிதா, கோவத்துல போவாத. கோவம்லாம் அப்புறம். அந்த ஐஸ்வர்யா நம்ம கால் தூசிக்கு பெறுவாளா? அப்புறமா அவளை கவனிச்சுக்கிறது. மண்ணாங்காட்டி ஆத்திரம் என் மண்டைக்கு ஏறி போச்சு. இதுக்கு மேல எனக்கு பசிக்காது. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவ கழுத்தை நெரிச்சு அப்படியே போடணும் போல இருக்கு. நான் போறேன் வீட்டுக்கு, நீ சாப்பிடு. அப்படிங்கிறியோ? அப்ப சரி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா சாப்பிடு. நான் சாயங்காலமா உன்னை வந்து பாக்குறேன். சரி, நான் வாரேன். சரி அனிதா, தேங்க்ஸ். பார்த்து போன்னு போய் கவனமா இரு, நல்லா சாப்பிடு. எப்பா, இவ கூட போனதுல வேலை புறம் கடந்து போச்சேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, மாராசி பிரியாணி வாங்கி தந்தா. சரி, தின்னுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவோம். எங்க உட்காந்து பிரியாணியை திங்க விடாம பண்ணிடுவாளோன்னு நினைச்சேன். இல்ல பங்கு கட்டுவாளோன்னு நினைச்சேன். எப்படியோ போயிட்டா, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். மனுஷன் கோவத்துல இருக்குது, நமக்கு எம்பிட்டு வசதியா இருக்கு. கோவத்துல சோத்தை வீஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி? நாமெல்லாம் என்ன கோவப்பட்டாலும் சோத்துல வீஞ்ச மாட்டோம். இவளுக்கு சோத்துல தான் வீச்ச வருது. வீஞ்சினா அப்புறம் பட்டினியா தான் கிடக்கணும். நாம சாப்பிடுவோம். என்னடி உனக்கு மட்டும் வயசே ஆகாதா? ஆத்தாலும் மவளும் ஒரே மாதிரி இருக்கியே. உன் மவ குழந்தை பேர வந்துட்டா, நீ இன்னும் அவளோட இளமையா தான் தெரியுற. போங்க, உங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான். எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவ காதுல கீதுல விழுந்துச்சு, அப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. சும்மாவே உன் புருஷனுக்கு ஊட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேங்கிறா. அவ கிடக்குறா, எடுத்ததுக்கெல்லாம் அவ புருஷன்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுவா. அதுக்காக நம்மளும் சண்டை போட்டுக்க முடியுமா? அது என்னவோ உண்மைதாங்க. நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயும் அவ்வளோ பொருத்தம் இருக்கு. ஆனா இவ எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆளுகிட்ட மல்லுக்கு தானே நிற்கிறா. அந்த ஆளும் அப்படித்தான். இவளை எங்க புரிஞ்சுக்கிறாரு? என்ன செய்யவோ தெரியல. சரி, 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நேற்று கிளம்புனியே. உன் மவக்காரி எங்கேயோ போயிட்டானியே, எப்போதான் வந்தா? ஏங்க, ஆஸ்பத்திரியில் டோக்கனை போடு வந்துடுதேன்னு சொன்னவா. வரவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. விடிய விடிய காத்து கடந்துட்டு சாயங்காலமா நான் வந்திருக்கேன். என்ன, இவளுக்கு செக்அப் பண்ணுவாங்களா, எனக்கு செக்அப் பண்ணுவாங்களா? வேணும்னா நீ பண்ணிக்க வேண்டியதானே. சும்மா இருங்க, எனக்கு வாயில நல்லா வந்துடும். நானே ஆத்திரத்துல இருக்கேன். எவ்வளவு திமிர் இருந்தா இவளுக்காக நான் காத்து கிடந்திருக்கேன். இவ எங்கேயோ போயிட்டா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருந்தா. நான் இவளை கூப்பிட்டு கேட்கறேன், என்னடி போய் டோக்கனை போடு வார நீயே, உனக்காக மணிக்கணக்கா சோர்கரி ஆக்காம ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கேன், எங்க போய் தொலைஞ்சேன்னு கேட்டதுக்கு போய் தொலையணும், முதல்ல ஒன்னதான் தொலைக்கணும் அப்படிங்கிறா. சரிம்மா விடு, அவளுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன செய்ய சொல்ற? ஆமா, பிரச்சனை இவளுக்கு மட்டும்தான். எங்க இருந்துதான் கொடியை தூக்கிட்டு வருதோ தெரியல. சும்மா கடக்கனெல்லாம் வாயை வச்சுக்கிட்டு அந்த ஆளுகிட்ட போய் மல்லுக்கு நிற்கிறா. பத்தாதுக்கு இவ கூட அன்னைக்கு போய் அந்த ஐஸ்வர்யாவை நான் அடிச்சு போட்டேன். அந்த ஆளு என்னை ரோட்டில் பார்க்குற நேரம்லாம் கிளியா கிளிக்கிறான். நான் போய் எப்படி திரும்ப இவளை கொண்டு போய் அங்கே விட முடியும்? அதுவும் சரிதான், என்ன செய்ய சொல்ற? எப்படியாவது கூட்டிட்டு போய் அவர் கூட சமாதானம் பண்ணி
விட்டுட்டு வர்ற வழிய பாரு. அதை தான் பண்ணணும். என்ன செய்ய? எத்தனை நாள் தான் நாம வச்சு இவளை பார்க்க முடியும்? எப்பப்பா இவ வர வரத்தெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. அவ பாடு, அவ புருஷன் பாடு. பிள்ளைய பெத்த உடனே கொண்டு போய் அங்க விட்டுட்டு வரனா இல்லையான்னு பாருங்க. அப்போ உங்க 2 பேருக்கும் நான் இங்க வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு இல்லையா? நீங்க 2 பேரும் இந்த வயசுலயும் சந்தோஷமா சிரிச்சு ஒண்ணாமண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க 2 பேத்துக்கும் நான் இந்த வீட்டில் இருந்தா தொந்தரவா இருக்குல்ல? என்னம்மா முழிக்கிற? என்னைய நேரடியா கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதானே? அனிதா, நீ வேற வீடை பார்த்துக்கிட்டு போடி, இங்கே இருக்காத, நானும் என் புருஷனும் கொஞ்சிறதுக்கு நீ இடைஞ்சலா இருக்க அப்படின்னு. ஏய், அறிவு கட்டத்தனமா சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. என்னதான் இருந்தாலும் குழந்தைய பெற்ற பிறகு நீ உன் மாமியா வீட்டுக்கு தானே போகணும். அதான முறை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் குழந்தைய பெத்த பிறகு போறேன், இப்பவே போயிடுறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உங்க எல்லாருக்கும் என்ன கண்டாதான் ஆக மாட்டுக்குல்ல? அந்த ஆளுக்கு அவளை கண்டா அமிர்தமா இருக்கு, என்ன கண்டா ஆக மாட்டுக்கு. உங்க 2 பேத்துக்கும் என்ன கண்டா ஆக மாட்டுக்கு. எல்லாருக்கும் நான் மட்டும்தானே இடைஞ்சலா இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா உன்னை எப்பவுமே தொந்தரவா நினைக்க மாட்டேன். நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதான் எங்களோட ஆசை. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னமோ அந்த ஆளுக்கு என் மேல அப்படியே பாசம் பொங்குது. இதுல நான் தான் சந்தோஷமா இல்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஏடி இப்படி எதை எடுத்தாலும் குத்தமாவே பாக்குற? நாங்க என்னதான் செய்ய சொல்லு? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். உங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. நான் குழந்தைய பெத்த பிறகு நானே போய்க்கிறேன். நீங்க யாரும் எனக்கு பிரசவம் பார்க்க வேண்டாம். நீங்க யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க யாரையும் நம்பி நான் இல்லை. எப்ப பார்த்தாலும் இப்படி தானே பேசுற? உனக்கு இதான பழக்கம். உன்னை நீ மாத்திக்கவே மாட்டேன்னு எடுத்தேன் கவுத்தனு எப்பவும் இப்படி பேசிக்கிட்டே இரு. பெத்தவங்க ஆகாது, புருஷன் ஆகாது, மாமியார் ஆகாது, ஏன் ஐஸ்வர்யா ஆகாது. அப்ப யாரு தான் ஆகும் உனக்கு? வாங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா, நான் இவ கூட தனியா பேசணும். பேசுங்க மாப்பிள்ள, நீங்க பேசுங்க. ஏய் வாடி. எங்கேயா வந்த? எங்க வந்த? நான் இருக்கனா இல்ல செத்துட்டேன் நானே? பாக்கிறதுக்கு வந்தியா? வாய மூடு. அரைஞ்சி பல்லகில கலத்தி போடுவேன். உன் வயிற்றுல என் குழந்தை வளருது, அதனால உன்னை பார்க்க வந்தேன். நீ பண்ணின காரியத்துக்கெல்லாம் உன்னை கண்டாலே எனக்கு ஆத்திரமா தான் வருது. பார்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா ஐஸ்வர்யா தான் சத்தம் போட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னான். ஓ, அந்த மகாராணி என்ன எனக்கு பிச்சை போடுறதா நினைப்பா அவளுக்கு? அவட்ட போய் சொல்லுங்க, உன் பிச்சையெல்லாம் இங்க யாருக்கும் தேவையில்லைன்னு. சி, வாய மூடு. எதுக்கு எடுத்தாலும் அடம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே இவ மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணுங்கிற மாதிரி பேசுறது. கொஞ்சம் கூட மற்றவங்களை மதிக்க தெரியாத கோணம். எவ்வளவு திமிர் இருந்தா ஐஸ்வர்யாவை உங்க ஆத்தாவை விட்டு அடிக்க சொல்லியிருப்ப. ஆமா, அவ பண்ணின காரியத்துக்கு அவளுக்கு இன்னும் மாலை போட்டு வரவேற்பு கொடுக்கணுமோ? ஏய், ஏண்டி ஏண்டி ஏன் இப்படி இருக்க? நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் தாம் தூமனு எதுக்கு எடுத்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு என்னைய படாத பாடுபடுத்துத. நீ எல்லாம் மனுஷியா இல்லை வேற எதுவுமா? ஆமாயா, நீ அவ கூட உட்காந்து நல்லா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு உட்காந்துருப்ப. நான் உங்க 2 பேருக்கும் ஆராத்தி கரைச்சி ஆராத்தி எடுத்து வரவேற்றா நல்லவா? இல்லை நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு நான் கெட்டவா? அப்படித்தானே? அவ என் பொண்டாட்டி. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்ப நான் யாரு? அடியே, உன்னை நல்லா தானே வச்சிருந்தேன். உனக்கு என்ன குறை வச்சிருந்தேன்? ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? ஏன் பிரச்சனை பண்றனா? அவ கூட நேத்து பீச்ல நின்னு என்னம்மா கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தீரு. என்னது அவளுக்கு பட்டு புடவை வாங்கி தரேன், நகை நட்டு வாங்கி தரேன்னு. எவன் காசுல எவளுக்கு வாங்கி கொடுக்கறது? யோ, என்ன கட்டிக்கிட்ட பிறகு நீரு அவளை நினைக்கிறதே தப்பு. ஆனா நீர் பண்ற அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல. ஒழுங்கு மரியாதையா அவளை மொத்தமா தலை முழுகிட்டு என் கூட குடும்பம் நடத்துறதா இருந்தா என் கூட வரும். இல்ல உமருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மொத்தமா அறுத்து விட்டுருவேன். என்ன சொன்ன? நீ என்ன அறுத்து விட போறியா? நான் உன்னை மொத்தமா அறுத்து விடுறேன். உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பாக்குறியா? என்ன நடக்குதுங்க? என் பொண்ண கைய நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவ அப்படி என்னத்த சொல்லிட்டா? வாய மூடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க மவளை தேவையில்லாம ஏத்தி விட்டு அவ என்ன பேச்சு பேசுறா?
இது மொத்தத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். ஏன் நீ யோக்கியமா இருந்தா ஏன் மவ என்னத்துக்கு இப்படி பேச போறா? அவளை விட்டுட்டு மூத்த பொண்டாட்டியே கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தனா அவ அதை பார்த்து ரசிக்கிட்டா இருப்பா. என் மவ மாசமா இருக்கா, அந்த அக்கறையும் எண்ணமும் உமருக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா அவளை சுத்தி சுத்தி தானே வந்திருப்பேரு. அவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? வாய மூடுங்க. மாமியான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் தேவையில்லாம என்கிட்ட எதையாவது பேசுனீங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போயிருவீங்க. என்னையா என்கிட்ட பேச தைரியம் இல்ல? எங்க ஆத்தா கிட்ட பேசி அப்படியே பேச்ச திசை திருப்புறோ. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உங்ககிட்ட போய் பேசிட்டு வர சொன்னா பாரு, அவளை சொல்லணும். இனி என் மூஞ்சிலே முழிக்காத. நீ எக்கேடும் கெட்டுப்போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ அத்துக்கிட்டு ஓடுவன்னல்ல, அத்துக்கிட்டு ஓடு. கடைசியில அதுதான் நடக்க போகுது. உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. எப்படி ஒத்து வரும்? அதான் அந்த சீமாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டியாந்து வச்சிருக்கேல்ல, பின்ன எவ்வளவு ஒருத்தி கூட தானே குடும்பத்தை நடத்த முடியும். அவ கூட நடத்திக்கலான்னு முடிவு பண்ணிருப்பேரா இருக்கும். உங்களை வாய மூடுங்கன்னு சொன்னேன். என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? யோ, அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன என் மவளை மிரட்டுற மாதிரி என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? உமர் பூச்சாண்டித்தனம்லாம் என்கிட்ட செல்லாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மவளை நீ அத்து விட்டுட்டு போயிருவியா? எப்படி அத்து விட்டுட்டு போறேன்னு நான் அதை பாக்குறேன். சி, வாய மூடுங்க. ஒரு மருமகன்ட்ட எப்படி பேசணும்னு கூட தராதர இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அவ இப்படி இருக்கிறா. எத்தனை நாளோ ஏண்டா இவ இப்படி இருக்கான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது பூரா உங்க புத்தி. கொஞ்சம் கூட மாமாவோட குணம் இல்ல. அதனாலதான் இப்படி இருக்கா. என்னையா நீரு என் புத்தி என்னத்தை கண்டிரு? உன் அப்பன்னா உன் ஆத்தாவை விட்டுட்டு ஓடுனா அதே தானே நீயும் பண்ணுவ. இந்த பொண்டாட்டிய விட்டுட்டு அந்த பொண்டாட்டி கூட உங்க அப்பன் எவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கானோ நீயும் அதே காரியத்தை தானே பண்ணதுக்கு பாக்குற. கொன்னு போடுவேன். இன்னொரு தர என் அப்பாவை பத்தி என் குடும்பத்தை பத்தி தராதரம் இல்லாம பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. உன்னை மாமியான்னு கூட பார்க்க மாட்டேன். கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் வரேன். யோ, அந்த பேதியில போவான் என்ன அடிச்சிட்டு போறான். நீரு நின்னு வேடிக்கை பாக்கேரோ? இல்லம்மா, நீ பேசினதும் தப்பு தானே. அப்படி பேசியிருக்க கூடாது. அவரு அடிச்சது தப்பு தான். ஆனா நம்ம மவ வாழ்க்கைய நினைச்சுதான் நான் எதுவும் பேசல. இல்லனாலும் அப்படியே கிழிச்சி கேப்ப நட்டு பேரு உமரை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடு பாடுறேன். சரியான தொடநடி உமரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் இவன் தலைய காவு வாங்கிட்டு தான் வந்து நிப்பான். நீர் என்னன்னா உமரை வச்சுக்கிட்டு என்ன பாடு பாடுறேன். பாத்தியாடி உன் புருஷக்காரன் பண்ண காரியத்தை மாமியான்னு கூட பார்க்காம என்ன முகனையில அரைஞ்சிட்டு போறான். உனக்கு இந்த புருஷன் தேவையா? மொத்தமா இவனா அறுத்து விட்டுரு. இவன் வேண்டாம். உனக்கு வேற மாப்பிளைய பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ முழிச்சுக்கிட்டே நிக்கிற. இன்னொரு தடவை அவனை பார்க்க போனேன் அங்க இங்கன்னு அலைஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. மொத்தமா இவனை தலைமொழிக்கிரு. இத்தனை நாளும் நான் சரி ஓ மேலதான் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவன் அப்பன் விட்டுட்டு ஓடின மாதிரி இவன் விட்டுட்டு ஓடுதான்னு. இந்த களவாணி பைய நமக்கு தேவையே இல்லை. இவனை மொத்தமா அறுத்து விட்டுட்டு வேற ஒருத்தனை பார்த்து நான் உனக்கு கெட்டி வைக்கிறேன். ரெடியா இரு. நீர் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கிறே? அதான் என்ன அரைஞ்சிட்டு போனோம்ல, சந்தோஷமா குழு குழுன்னு இருக்கும்ல. ஈரும் சந்தோஷமா உமருக்கு நல்ல ஐஸ்கிரீம் பண்ணி தரேன். இன்னும் கொஞ்சம் குழு குழுன்னு உட்காந்து தின்னும். நீர் அதுக்கு தான் லாய்க். எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு, வயிற்ற தள்ளிக்கிட்டு பொன்னஞ்சட்டி மாதிரி போறதுக்கு. இவனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு பாடுதேன்.